கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நெகேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். எனக்கருமையானவர்கள், இந்த இடத்திலே அலங்கம் கட்டப்படுவதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு கையினால் அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை பிடித்துக் கொண்டார்கள், ஒரு கையினால் வேலையை செய்தார்கள். ஆனால் இன்னொரு கையிலோ அலங்கத்தை கட்டக்கூடிய பணியிலே தீவிரமாக ஈடுபட்டார்கள், ஜெபித்தார்கள் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. வேலையின் நேரத்திலும் வேலையின் ஸ்தலத்திலும் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை இன்னைக்கு பாருங்க, ரொம்ப பிஸியான வேர்ல்டில் நிறைய பேரை பார்க்கும்போது சொல்லுவாங்க, நாங்கள் வேகமாக ஓடிட்டு இருக்கிற உலகத்தில் இருக்கோம், ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. எவ்வளோ ஒரு கவலையான ஒரு காரியம். யோசித்து பாருங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. மனிதன் கடினமாக உழைக்கிறான். 8 மணி நேரம் கூட அவன் தூங்குறது ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா அவன் என்ன பண்றான், மீதி நேரம் எல்லாம் தனக்காக, தன் குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைக்கிறான். ஆனால் ஜெபிப்பதற்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. பரிதாபமான ஒரு காரியம். ஆனால் இன்று யூதர்கள் அலங்கத்தை கட்டும் பொழுது ஒரு கையினால் வேலை செய்தார்கள், இன்னொரு கையினால் பட்டயத்தை எடுத்தார்கள். இன்று ஜீவ வார்த்தையாகிய பட்டயத்தை நீ ஒரு கையில் எடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நீ இன்னொரு கையில் எடுக்கணும். இந்த ஜெபம் உன்னுடைய கையில் இருக்குமானால் உன் குடும்பம் கட்டப்படும், உன் சமுதாயம் கட்டப்படும், உன் தேசம் கட்டப்படும். எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, ஒரு கையில் பிடிச்சிட்டு நீ வேலை செய்யலாம், 2 கையிலையும் முழுமையா உன்னுடைய பலத்தை கொடுத்து இன்னொருத்தருக்காக வேலை செய்யலாம். நாள் ஒன்று வரும், இந்த உலகம் ஒன்று தள்ளி விட்டுரும். 2 கை வேலை செய்த இடத்துல 2 கையும் பலவீனமான பொழுது, நீ சோர்ந்து போய் நிற்கும் பொழுது யாரை நோக்கி பார்ப்பாய்? எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இன்று நீ ஆண்டவரை நோக்கி பார்ப்பியா? ஆண்டவரே, நான் வேலை செய்யறது உண்மைதான் ஆண்டவரே, ஆனா எனக்கு ஜெபம் பண்றதுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உங்க சமூகத்தில் நான் முழங்கால் பட்டி இட்டு ஜெபித்தே ஆக வேண்டும். ஜெபத்திற்காக நீங்க இன்னொருத்தரை கூலி கொடுத்து அமர்த்த முடியாது. எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத காரியம். நீ தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடு. உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க விரும்புகிறார், உன் கதறலை கர்த்தர் கேட்க விரும்புகிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில போராட்டம், நிந்த அவமானம், எவ்வளவு சம்பாதிக்கிறேன், பிரயோஜனம் இல்லையே, கலங்கி போயிருக்கிறியா? ஆண்டவருக்கு சமூகத்தில் தேவ பிள்ளையை இன்று உன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்து பார். நீ பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். ஒரு புறம் உன்னுடைய வேலை, இன்னொரு புறத்தில் என் தேவனோடு கூட உள்ள உறவு. அல்லேலூயா, மகிமையின் தேவன் என்று உனக்கு அந்த வல்லமையை தருவார். நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி அப்பா. ஜெபிக்கும்படியாய் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஜெபமே ஜெயம். ஜெபத்தால் எல்லாவற்றையும் கட்ட முடியும் என்கிற அந்த நிச்சயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. குடும்பம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை, சிதைந்து போயிருக்கிற குடும்பங்கள், ஆண்டவரை கண்ணீரில் இருக்கிற குடும்பங்களுக்கு இந்த விடுதலையை கொடுங்கப்பா. நீங்க அப்படி செய்கிற தயவுக்கை ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.